வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேடி ஃபார்மகோ வேதாவின் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சீரிஸோட புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 326 இருந்து 350 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம சேனலுக்கு. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு வீடியோஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாமே அப்படியே டெய்லி படிச்சுட்டே வாங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஆர்பி சிலபஸை கவர் பண்ணியே தான் நம்ம இந்த டாபிக்ஸை கொண்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அப்படியே கண்டினியூஸாக பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இப்போவே படித்து வச்சுருங்க. ஏன்னா எப்போ வேணாலும் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 326வது கேள்வி, கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த எக்ஸாம்பிள் சலைன் கத்தர்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அர்க்ரைகால், ஆப்ஷன் பி ரோச்சலே சால்ட், ஆப்ஷன் சி எப்சம் சால்ட், ஆப்ஷன் டி சேக்னேட்டேஸ் சால்ட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும், ரோச்சலே சால்ட்டும் எப்சம் சால்ட்டும். ஸோ இந்த சலைன் கத்தர்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பர்கேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் இல்லைன்னா இந்த ஏஜென்ட்ஸ் கொடுக்கும்போது இது என்ன பண்ணுன்னா பவலோட எவாக்குவேஷன், அதாவது மோஷன், ஓகேவா, லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஒரு மோஷனை க்ரியேட் பண்ணி ஃபீசிஸ் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்மாட்டிக் லோடை ஜிஐடியில் ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா? அதில் இந்த சலைன் கத்தர்டிக்ஸில் அதையும் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ்பேட்டு, பாஸ்பேட், சல்ஃபேட்ஸ், டார்ட்ரேட்ஸ், அது மாதிரியே சாலிபிள் மெக்னீஷியம் சால்ட்டும் கூட இந்த சலைன் கத்தர்டிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் ஆசிட் பாஸ்பேட், டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட், சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், கலோமல், இதெல்லாமே சலைன் கத்தர்டிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அர்கேக்ரால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்தால்மிக் ஐக்கும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு மைல்டு சில்வர் ப்ரோட்டீனாக இருக்கும். ரோச்சலே சால்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வேறு கொஸ்டின்ஸில். எப்சம் சால்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட். அது மாதிரியே சேக்னேட்டேஸ் சால்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் நேம் ஃபார் ரோச்சலே சால்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து 327வது கேள்வி, பேரியம் சல்ஃபேட் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆப்ஷன் ஏ precipitation of sodium sulfate கூடவே பொட்டாசியம் குளோரைட், precipitation of sodium sulfate by sodium chloride. ஆப்ஷன் சி precipitation of sodium sulfate by barium chloride. ஆப்ஷன் டி precipitation of sodium sulfate by silver chloride. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி precipitation of sodium sulfate by barium chloride. ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஸ்டின். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆப்ஷன்லையும் பேரியமே இல்லை. ஸோ பேரியம் குளோரைடும் சோடியம் சல்ஃபேட்டும் என்ன பண்ணும் ரியாக்ஷன், அப்போ BaSO4ம் என்ன பண்ணும் NaCl ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அடுத்து 328வது கேள்வி, அமோனியம் கார்பனேட்டில் இருந்து அமோனியாவை பிரித்தெடுக்கும் போது இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட பெர்சன்டேஜ் ஈல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10-14%, ஆப்ஷன் பி 20-24%, ஆப்ஷன் சி 15-20%, ஆப்ஷன் டி 30-34%. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 30-34%. அடுத்து 329வது கேள்வி, இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சொல்யூஷன் ஆஃப் சிட்ரேட்ஸ் அது மாதிரியே அது கூட பாயில்டு வித் எக்ஸஸ் ஆஃப் கால்சியம் குளோரைடை ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ white granular precipitate, option B yellowish white precipitate, option C red granular precipitate, option D yellow granular precipitate. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒயிட் கிரானுலார் precipitate ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த கால்சியம் ஆட் ஆகிற மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்தாலே ஓரளவுக்கு நீங்கள் ஒயிட் அப்படிங்கிற ஆப்ஷனே சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து 330வது கேள்வி, கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எப்போவுமே அனலைசிஸ் ஆஃப் ட்ரக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்டன் எரர்ஸ் காஸ் ஆகும். ஓகேவா? அதில் பர்டிகுலராக நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன். ஓகேவா? அதாவது ட்ரக் அனலைஸ் பண்ணும்போது சீரீஸ் ஆஃப் நம்ம அந்த ஒரு சாம்பிள்ஸும் எடுத்து பார்க்கும்போது சீரீஸாக பண்ணும்போது அதில் வரக்கூடிய எரரை எப்படி சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ சிக்னிஃபிகண்ட் எரர், ஆப்ஷன் பி ஆக்சிடென்டல் எரர், ஆப்ஷன் சி டிட்டர்மினேட் எரர், ஆப்ஷன் டி இன்டிட்டர்மினேட் எரர்.
சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிட்டர்மினேட் எரர். ஓகேவா? ஸோ அந்த டிட்டர்மினேஷன் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு எரர் எப்படி இதோட இன்னொரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொன்னாலும் டிட்டர்மினேட் எரர்னு சொன்னாலும் சேம் தான். அடுத்து 331வது கேள்வி, டேஷ் இஸ் அ ஆன்டி ஃபங்கல் ஆன்டிபயாட்டிக். ஓகேவா? ஆப்ஷன் ஏ கிரைசியோஃபுல்வின், ஆப்ஷன் பி பெனிசிலின் ஜி, ஆப்ஷன் சி எரித்ரோமைசின், ஆப்ஷன் டி ஸ்ட்ரெப்டோமைசின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரைசியோஃபுல்வின். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆன்டிபயாட்டிக். ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இந்த கிரைசியோஃபுல்வின் என்ன பண்ணுன்னா அந்த ஃபங்கஸோட செல் வாலில் இருக்கக்கூடிய மைட்டாட்டிக் ஸ்பிண்டில், ஓகேவா, MITOTATC, ஓகேவா, இந்த ஸ்பிண்டில் என்ன பண்ணுன்னா டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால என்ன ஆகும்னா இது செல்லை மறுபடியும் டிவைட் ஆகிறதுக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஃபர்தராக அந்த ஃபங்கல் க்ரோத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் பாடி, ஃபீட், க்ராயின், தைஸ், ஸ்கால்ப்பு, ஸ்கின், ஃபிங்கர் நெயில், டோ நெயில், இதில் எல்லாமே வரக்கூடிய ஃபங்கஸுக்கு இந்த கிரைசியோஃபுல்வின் ட்ரக்கை யூஸ் பண்ணலாம். அடுத்து பெனிசிலின் ஜி, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படி இன்ஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின் ஜி பென்சதைன்னு இருக்கும். ஓகேவா? வேரியஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு, சிஃபிலிஸ், பெஜல், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், அது மாதிரியே ருமேட்டிக் ஃபீவர், கோரியா, ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், அது மாதிரி அக்யூட் குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செல்வாலில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பெப்டிடேஸ் என்சைமை என்ன பண்ணும், பைண்ட் பண்ணி அந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகாமல் ஸ்டாப் பண்ணி செல்வாலை உடச்சிரும். அடுத்து எரித்ரோமைசின் பார்த்தீங்கன்னா இதுவுமே என்னதான் ஒரு ஆன்டிபாக்டீரியல், என்ன பண்ணும் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு, பிரான்ஜைட்டிஸ், நிமோனியா, லிஜோனியரிஸ் டிசீஸ், பெர்டியூசிஸ், ஓகேவா, இந்த மாதிரி கண்டிஷன், டிப்தீரியா, STD, சிஃபிலிஸ், இயர், இண்டஸ்டைன், கைனகாலஜிக்கல் நிறைய இருக்குது, யூரினரி ட்ராக்ட், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இனிபிட்டார், அதுலேயும் பர்டிகுலராக ரைபோசோமில் 50S சப்யூனிட்டில் 23S ரைபோசோமல் RNA மாலிகுலை பைண்ட் பண்ணி என்ன பண்ணும், ப்ரோட்டீன் சிந்தசிஸை பிளாக் பண்ணும். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசின், இது பார்த்தீங்கன்னா ஒரு அமினோகிளைகோசைடு ஆன்டிபயாட்டிக். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் TB, ஓகேவா, அது மாதிரியே நான் டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம் என்ன தான், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இனிபிட்டார் தான். ஆனால் பர்டிகுலராக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 30S ரைபோசோம், அதுலேயும் 16S RNAல பைண்ட் பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? அடுத்து 332வது கேள்வி, ஃபியூரடான்டின், இது எதோட பிராண்ட் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நைட்ரோஃபியூரண்டாயின், ஆப்ஷன் பி பென்ஸ் அல்கோனியம் குளோரைட், ஆப்ஷன் சி ஃபீனால், ஆப்ஷன் டி செட்ரிமைட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நைட்ரோஃபியூரண்டாயின். ஓகேவா? ஸோ இந்த பிராண்ட் நேம்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேயுமே பிராண்ட் நேம் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? அதனால இந்த பிராண்ட் நேம்ஸை வச்சு இம்பார்ட்டன்ட் பிராண்ட் நேம்ஸை வச்சு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலான் இருக்கோம். ஸோ ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் இதுவும் ஆட் பண்ணி போடுவோம். ஓகேவா? அடுத்து 333வது கேள்வி, கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் அமினோஃபைலினோட ஸ்டேட்மெண்ட் எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யூஸ் டு ட்ரீட் பிராங்கியல் ஆஸ்துமா, ஆப்ஷன் பி act as a selective phosphodiesterase inhibitor, option C combination of theophylline and ethylene diamine, option D aqueous solution become cloudy. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி act as a selective phosphodiesterase inhibitor. ஏன்னா இது என்ன ஒரு செலக்டிவ் பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் இன்ஹிபிட்டார் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் 5 இன்ஹிபிட்டார் ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்டெனாஃபில், டெடலஃபில், வேடனாஃபில், அவனாஃபில். அடுத்து 334வது கேள்வி, கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது அப்ராப்ரியேட்டான ஆன்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்ரின் அப்படிங்கிற ட்ரக்குக்கு. ஆப்ஷன் ஏ இது ஒரு ஆன்டிகோலினஸ்ட்ரேஸ் ரிவர்சிபிள் ஆக்ரிடின் டெரிவேட்டிவ், ஆப்ஷன் பி ஆன்டிகோலினஸ்ட்ரேஸ் இர்ரிவர்சிபிள் கார்பமேட் டெரிவேட்டிவ், ஆப்ஷன் சி கோலினஸ்ட்ரேஸ் இர்ரிவர்சிபிள் ஆக்ரிடின், ஆப்ஷன் டி கோலினஸ்ட்ரேஸ் ரிவர்சிபிள் கார்பமேட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன்டிகோலினஸ்ட்ரேஸ் ரிவர்சிபிள் ஆக்ரிடின் டெரிவேட்டிவ். ஓகேவா? ஸோ நம்மளோட இந்த ஃபார்மகாலஜி கிளாசிஃபிகேஷன்ஸ் படிச்சிங்க, அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டாக்ரின் எதில் இருக்கும், நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவிலே இருக்குது.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே படிங்க. இந்த கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 335வது கேள்வி, எம் டோப்பாவோட பிராண்ட் நேம். ஓகேவா? இந்த பிராண்ட் நேம் எந்த ட்ரக்குக்கு? ஆப்ஷன் ஏ குளோனிடின், ஆப்ஷன் பி நிஃபிடிபின், ஆப்ஷன் சி மீத்தேல் டோப்பா, ஆப்ஷன் டி ஹைட்ரலசின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மீத்தேல் டோப்பா. ஓகேவா? மீத்தேல் டோப்பாவோட பிராண்ட் நேம் தான் என்ன? எம் டோப்பா. வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குளோனிடின், இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கேட்டாப்ரஸ் டிடிஎஸ். நிஃபிடிபினுக்கு பார்த்தீங்கன்னா அடலட், அடப்பைன். அதுமாரி ஹைட்ரலசின் பார்த்தீங்கன்னா ஆப்ரிசோலைன். அடுத்து 336வது கேள்வி, ஆல்ஃபா அட்ரெனர்ஜிக் பிளாக்கர் டோலசோலைன் இந்த ட்ரக் என்ன டெரிவேட்டிவ்? ஆப்ஷன் ஏ இமிடசோலின் டெரிவேட்டிவ், ஆப்ஷன் பி பைரிடசோலின் டெரிவேட்டிவ், ஆப்ஷன் சி கியூனோலின் டெரிவேட்டிவ், ஆப்ஷன் டி ஆக்சசோலின் டெரிவேட்டிவ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இமிடசோலின் டெரிவேட்டிவ். அடுத்து 337வது கேள்வி, கீழே கொடுத்துருக்க ட்ரக்ஸில் ஆன்டி கேன்சர் ட்ரக்கில் எந்த ட்ரக்ஸ் ப்ராலிஃபரேட்டிங் செல்ஸில் ஆக்ஷன் அதிகமாக எஃபெக்டிவாக இருக்கும், அதுவே ஃபேஸ் ஸ்பெசிஃபிக் இருக்காது? ஓகேவா? ஆப்ஷன் ஏ சிஸ்பிளாட்டின், ஆப்ஷன் பி மீத்தோட்ரெக்சேட், ஆப்ஷன் சி ஃப்ளூரோயுராசில், ஆப்ஷன் டி எல் அஸ்பார்ஜினேஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி சிஸ்பிளாட்டின், ஃப்ளூரோயுராசில், எல் அஸ்பார்ஜினேஸ். அடுத்து 338வது கேள்வி, ஸோ இதில் ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு என்ன ஆப்ஷன்ஸ், என்ன ட்ரக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ட்ரக்கே கிடையாது. ஓகேவா? ஏன்னா இதில் லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் என்ன பண்ணிட்டாங்க, சின்னதாக ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால இது ஒரு நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இந்த ட்ரக்கே கிடையாது. ஓகேவா? அதனால எக்ஸாமில் இந்த 4 ஆப்ஷன் எழுதினவங்க எது அட்டன் பண்ணியிருந்தாலும் மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர்ஸை இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரிமாக்வினோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பேமாக்வின், இது அமடயாக்வினோட ஸ்ட்ரக்சர், இது பார்த்தீங்கன்னா குளோரோக்வினோட ஸ்ட்ரக்சர். அடுத்து 339வது கேள்வி, ஸோ நேச்சுரலி அக்வரிங்காக சிந்தட்டிக் ஃபேட்டாக எதில் பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளிக் காம்பவுண்டில் சைக்ளோபென்டனோபெர்ஹைட்ரோஃபெனாந்த்ரின் இது என்ன ட்ரக்? ஆப்ஷன் ஏ ஆன்டி நியோபிளாஸ்டிக் ட்ரக், ஆப்ஷன் பி ஸ்டீராய்டல் ட்ரக், ஆப்ஷன் சி ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக், ஆப்ஷன் டி ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ். ஓகேவா? அந்த ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ் இப்போ டெஸ்டோஸ்டிரோன், ப்ரோஜெஸ்டிரோன் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் இல்லைன்னா அந்த ஸ்ட்ரக்சரை தான் என்ன சொல்லுவோம், சைக்ளோபென்டனோபெர்ஹைட்ரோஃபெனாந்த்ரின். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? இது எல்லாமே என்ன ட்ரக்கு? ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே என்ன ட்ரக்? ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ். ஓகேவா? அடுத்து 340வது கேள்வி, ஃபீனோபார்பிட்டோன் என்ன டெரிவேட்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மெலோனிக் ஆசிட், ஆப்ஷன் பி சாலிசிலிக் ஆசிட், ஆப்ஷன் சி ப்ரோபயோனிக் ஆசிட், ஆப்ஷன் டி பார்பிச்சுரிக் ஆசிட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்பிச்சுரிக் ஆசிட். அடுத்து 341வது கேள்வி, கிளைகோசைட்ஸோட கண்டென்சேஷன் ப்ராடக்ட் என்ன? ஓகேவா? ஸோ இதை உடைச்சா என்னென்ன மாலிகூல்ஸ் கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ சுகோஸ் ப்ளஸ் ஏ கிளைகோன், ஆப்ஷன் பி ஃபேட்ஸ் ப்ளஸ் ஏ கிளைகோன், ஆப்ஷன் சி ப்ரோட்டீன் ப்ளஸ் ஏ கிளைகோன், ஆப்ஷன் டி ரெசின்ஸ் ப்ளஸ் ஏ கிளைகோன். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுகோஸ் ப்ளஸ் ஏ கிளைகோன். ஓகேவா? ஸோ கிளைகோசைட்னா என்ன? ஒரு கிளைகோன் மாலிகுலும் ஒரு ஏ கிளைகோன் மாலிகுலும், அதாவது ஒரு சுகர் மாலிகுலும் ஒரு நான் சுகர் மாலிகுலும் சேர்ந்ததான் என்னது? கிளைகோசைட். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைகோசிடிக் பாண்ட். அடுத்து 342வது கேள்வி, கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய க்ரூட் ட்ரக்கில் எந்த ட்ரக்குக்கு டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெரோகார்பஸ், ஆப்ஷன் பி புனர்னவா, ஆப்ஷன் சி கோல்சிகம், ஆப்ஷன் டி பைக்ரோரைசா. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புனர்னவா. ஓகேவா? ஸோ இந்த ட்ரக்கோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ஹேவியா டிஃப்யூசா. இதோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நைட்டகினேசியே. வேறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெரோகார்பஸ். இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரீ, டெரோகார்பஸ் மார்சுப்பியம். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லெகுமினேசியே.
அடுத்து கோல்சிக்கம், இதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ப் லைக் காம்ஸ் சீட்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்சிக்கம் ஆட்டம்னாலே, இதோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லிலியேசியே. அதுமாரியே பிக்ரோரைசாவோட பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைசோம், பிக்ரோரைசா குரோயா. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோபலுரேசியே. அடுத்து 343வது கேள்வி, டிஆக்சி சுகர். ஓகேவா, டிஜிட்டலிஸ்ட்லேயே இருக்கக்கூடிய டிஆக்சி சுகரை ஐடென்டிஃபை பண்ணுற டெஸ்ட் எது? ஆப்ஷன் ஏ கெல்லர்-கிலியானிஸ் டெஸ்ட், ஆப்ஷன் பி பால்ஜர் டெஸ்ட், ஆப்ஷன் சி லீகல்ஸ் டெஸ்ட், ஆப்ஷன் டி பாண்ட்-ராஜர்ஸ் டெஸ்ட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கெல்லர்-கிலியானிஸ் டெஸ்ட். ஓகேவா, இந்த கெல்லர்-கிலியானி டெஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கூடவே கிளாசியல் அசிட்டிக் ஆசிட் 5% ஃபெரிக் குளோரைட் கூடவே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடை எக்ஸ்ட்ராக்டில் ஆட் பண்ணுவாங்க. அப்போது என்ன கிடைக்கும்னா ஒரு ப்ரௌன் ரிங் இன்டர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒரு லைன் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். அதான் என்னது இந்த கெல்லர்-கிலியானி டெஸ்ட். அதுமாரி இந்த பால்ஜர் டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ ஆக்டிவ் கிளைகோசைட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்ரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனும். என்ன கிடைக்கும்னா எல்லோ டு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். லீகல் டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை கார்டினோலாய்ட்ஸ். இதில் கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரோப்ரூசைடும் பிரிடினோ. பிங்க்லேருந்து ரெட் கலர் கிடைக்கும். பாண்ட்-ராஜர்ஸ் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைகோசைடை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு தான். இதில் அசிட்டிக் ஆசிட், குளோரோஃபார்ம் கூடவே சல்ஃபூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க. க்ரீன் ஆர் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து 344வது கேள்வி, கேம்பியர் ஃப்ளூரசன். இது ஆல்ரெடி போன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேயுமே இருந்துச்சு. ஓகேவா, இது எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த டெஸ்ட்டு கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ பிளாக் கேட்டச்சு, ஆப்ஷன் பி அசஃபைட்டிடா, ஆப்ஷன் சி பேல் கேட்டச்சு, ஆப்ஷன் டி நட்மெக். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பேல் கேட்டச்சு. ஸோ இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு லீஃப் யங் டியூப்ஸ் ஆஃப் அன்கேரியா கேம்பியர். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரூபியேசியே. அடுத்து பிளாக் கேட்டச்சு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வுட் ஆஃப் அகேஷியா கேட்டச்சு வைல்டினவ். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லெகுமினேசியே. அடுத்து அசஃபைட்டிடா பார்த்தீங்கன்னா ஓலியோ கம் ரெசின். ஓகேவா, என்ன இது பெருங்காயம். ஓகேவா, இது என்ன பண்ணுறாங்க ரைசோம் இல்லைனா ரூட் ஆஃப் ஃபெருலா அசஃபைட்டிடா இல்லைனா ஃபெருலா ஃபைட்டிடாலேருந்து எடுக்கிறாங்க. ஃபேமிலி அப்பியேசியே. அடுத்து நட்மெக், இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட் ஆஃப் மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மிரிஸ்டிகேசியே. அடுத்து 345வது கேள்வி, கீழே கொடுத்துருக்க ட்ரக்ஸில் எந்த ட்ரக்கோட பயாலஜிக்கல் ஆரிஜின், அதாவது டெட்லி நைட் ஷேட் லீஃபோட பயாலஜிக்கல் ஆரிஜின் எது? ஆப்ஷன் ஏ அட்ரோபா பெலடோனா, ஆப்ஷன் பி டேட்டூரா மெட்டல், ஆப்ஷன் சி டேட்டூரா இனாக்சியா, ஆப்ஷன் டி ஹயோசைமஸ் நைகர். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அட்ரோபா பெலடோனா. அடுத்து 346வது கேள்வி, டோவஸ் பவுடரில் என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏ ஓபியம் அண்ட் எஃபிட்ரா பவுடர், ஆப்ஷன் பி ஓபியம் அண்ட் இபிகாக் பவுடர், ஆப்ஷன் சி ஓபியம் பவுடர், ஆப்ஷன் டி ஓபியம் அண்ட் கோல்சிசின் பவுடர். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓபியம் அண்ட் இபிகாக் பவுடர். ஓகேவா, இந்த டோவஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஓபியம் இபிகாக் கூடவே பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்கும். 1724 யூஸ் பண்ண ட்ரக் இது. ஓகேவா, ஸோ இது எது ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், கோல்டு, பெயின் ரிலீவர், அதுமாரி டயஃபோரட்டிக், அதாவது ஸ்வெட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மெடிக்கேஷனாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 347வது கேள்வி, டொபாக்கோ கண்டெய்ன்ஸ். டொபாக்கோவில் என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏ கியூனலின் ஆல்கலாய்ட்ஸ், ஆப்ஷன் பி ஐசோக்யூனலின் ஆல்கலாய்ட்ஸ், ஆப்ஷன் சி ஸ்டீராய்டல் ஆல்கலாய்ட்ஸ், ஆப்ஷன் டி பிரிடின் பைப்ரிடின் ஆல்கலாய்ட்ஸ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரிடின் பைப்ரிடின் ஆல்கலாய்ட்ஸ். ஓகேவா, டொபாக்கோவில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? நிக்கோட்டின் இருக்கும். ஓகேவா, அடுத்து 348வது கேள்வி, கீழே கொடுத்துருக்க கெமிக்கல் கான்ஸ்டுவன்ட்டில் சிங்கவனாவோட கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ், இதில் எந்த கெமிக்கல் ஆரிகுலர் ஃபைப்ரிலேஷன் இல்லைனா ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆப்ஷன் ஏ கியூனைன், ஆப்ஷன் பி கியூனிடின், ஆப்ஷன் சி சிங்கோனைன், ஆப்ஷன் டி சிங்கோனிடின். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கியூனிடின். ஓகேவா, ஸோ இந்த சிங்கோனால் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா கியூனைன், கியூனிடின், சிங்கோனைன், சிங்கோனிடின், கியூனிக் ஆசிட், சிங்கோ டானிக் ஆசிட் இருக்கும். அடுத்து 349வது கேள்வி, பலூனிங் எஃபெக்ட் மூலயமா அமோனியாக்கள் எந்த சொல்யூஷன் ஆட் பண்ணால் இந்த ரா காட்டன் ஃபைபரில் பலூனிங் எஃபெக்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ காப்பர் சல்ஃபைடு, ஆப்ஷன் பி காப்பர் ஆக்சைடு, ஆப்ஷன் சி காப்பர் நைட்ரேட், ஆப்ஷன் டி காப்பர் குளோரைடு. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காப்பர் ஆக்சைடு, அமோனியாக்கள் காப்பர் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இந்த காட்டனோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் ட்ரைகோம்ஸ் ஆஃப் சீட் ஆஃப் காசிப்பியம் ஹெர்பேசியம் அண்ட் காசிப்பியம் இன்னும் வேறு வெரைட்டிஸும் ஹிர்சுட்டிசம் பார்படன்ஸ். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மால்வேசியே. அடுத்து 350வது கேள்வி, டேஷ் ஃபைபர் பிளாக் ப்ரிசிபிடேட் எது கூட கொடுக்கும்னா லெட் அசிட்டேட்டும் காஸ்டிக் சோடாவும் ஆட் பண்ணால் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஓகேவா? அது இருக்கிறனால பிளாக் கலர் கொடுக்குமா? கீழே இருக்க ஆப்ஷனில் இருக்க ஃபைபர். ஆப்ஷன் ஏ காட்டன், ஆப்ஷன் பி சில்க், ஆப்ஷன் சி ஊல், ஆப்ஷன் டி ரயான். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஊல். ஓகேவா? ஏன்னா ஊல் ஃபைபரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கும். சல்ஃபர் இருக்கிறனால இந்த லெட் அசிட்டேட்டும் காஸ்டிக் சோடான்னு என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு எண்ணெயை வச்சு ஆட் பண்ணால் பிளாக் ப்ரிசிபிடேட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக பாருங்கள். கிளாஸிஃபிகேஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.